பஸ் ஸ்டாண்டுக்கு 5 ரூபா ஆயிட்டான். என்னமோ டெய்லி இதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கியாம்ல. அவுத்து காமிச்சிட்டு ஒருத்தவங்கிட்டக்க போய் ஒருத்தவங்கிட்டக்க வாங்கிக்கலாம்னா எவனுக்கோ பிள்ளைய பெற்றுக்கிட்டு இவங்கிட்டக்க வந்து நீ வாங்கி கேட்கலாமா? இவன் யாரும் உனக்கு? எவன் வேண்ட்டையும் அவுத்து காமிச்சிட்டு எவன் வேண்ட்டையும் படுத்துட்டு எவன் தண்ணியே குடிச்சிட்டு எவனுக்கோ பிள்ளைய பெற்றுட்டு நீ வந்து இவங்கிட்ட உக்காந்துக்கிட்டு நீ இதை வாங்கி கொடு அதை வாங்கி கொடுன்னு இதை கேட்கலாமா? நான் கட்டின புருஷன்ட்ட தானே கேட்குறேன். வேசி நீ வேசியாக இருக்க போய் தான் இன்னும் உட்காந்து அவுத்து காமிக்கிறது, படுக்கிறது, வாழைப்பழம் ஊறுறது, தாவுறது, இதை எடுக்கிறது அதை எடுக்கிறது, இதை பற்றியே பேசிகிட்டு இருக்க. உனக்கு கிளைமேக்ஸ் நெருங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு அளவுக்கு பேசணும், எல்லாத்தையும் வாங்கி அனுபவிச்சுக்கிட்டே பேசணும்னு வச்சுக்கோ. வாய் மூஞ்சி முகரேன் உடச்சி தான் விட போகிறேன். இதுதான் நடக்க போகுது ஹெவியாக. பார்த்துக்கிட்டே இரு. நீ பேச 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 இப்போ லைவில் இப்படி நீ ஸ்கிப் பண்ணும்போது லைவ் வந்துச்சு. எவன்ட்டே அவுத்து காமிச்சிட்டு நான் அங்கிட்ட அவுத்து காமிச்சிட்டு வந்து இங்கிட்டு வந்து இவன்கிட்ட கேட்டான்னா கொடுப்பானா அப்படின்னு கேட்குறேன். ஏண்டி தேனா முண்டை, எவனுக்கோ பிள்ளைய பெற்றுட்டு இங்கே வந்து நீ அவன் பிள்ளைக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸு காலேஜ் ஃபீஸ் கட்ட சொல்லலாமா? அது அந்த கூட இருக்கிற கூத்தியான் சரியில்லை. அவன் சரியாக இருந்தானே இப்போ உன் வாய் முகரையெல்லாம் உடச்சி கீழே இருக்கிற குஞ்சாமணியெல்லாம் 10 எடுத்துக்கிட்டு அனுப்பிச்சி விட்ருவேன். அரிப்படுக்குதுன்னு அவன் உங்ககிட்ட வந்து கிடக்குறேன். உனக்கு பல பக்கம் அரிப்படுத்து போய் இங்கே வந்து நீ கிடக்குறேன்னா இந்த தண்ணியை குடித்தோம்னா அங்கே அப்படியே கிடக்கணும். சும்மா நெத்த என் மூத்திரத்தையும் சுகையில் மூத்திரத்தெல்லாம் குடிச்சுக்கிட்டே கிடந்தேன்னு வச்சுக்கவேன். அவுசாரி வீடு கொட்டி தான் அடிக்கணும். நீ உன்னை நான் வேற மாதிரி ஆகி போயிடும். அடி வாங்கிட்டு போறியா ஊரை போக்க. இனிமேல் இதோட நிறுத்திக்கிறணும். இல்லைன்னு வச்சுக்கவேன் நேராக கூட்டு வந்து என் பிள்ளைகளெல்லாம் கூட்டு வந்து மூஞ்சி முறை உடைக்க வைப்பேன். இதோட நிறுத்திக்கோ. இப்போ வீட்டில் உன் பிள்ளை வேற இருக்கேன். என் பிள்ளைகளை 2ஐயும் கூட்டு வருவேன். கூட்டு வந்து மூஞ்சி முறைலாம் உடைக்க வச்சிருவேன். பொத்திக்கிட்டு வந்தமா வாங்கி திங்கிறத அமைதியாக திண்டமா பொத்திக்கிட்டு இருந்தம்மான்னு இருக்கணும். அவ்வளோதான் சொல்ல முடியும். அப்புறம் நான் இந்த பிரச்சனை வேற மாதிரி கொண்டு போயிடுவேன். ரைட்டா? அவ்வளோதான் சொல்ல முடியும். பொத்திக்கிட்டு இருந்துரு. நாரச்சிருக்கேன் என்ன எதுக்கு எடுத்தாலும் உக்காந்துக்கிட்டு அவுத்து காமிச்சிட்டு ஒருத்தவங்கிட்டக்க இன்னொருத்தவங்கிட்ட கேட்கலாமான்னு நீ ஊர் போயிலுக்கிட்டா ஊர் போய் தண்ணியெல்லாம் குடிச்சுட்டு இங்கே வந்து அடுத்த புருஷங்கிட்ட கேட்கலாமாடி? நீ என்னத்துக்கிட்டி கேட்குற? அவுசாரி முண்டை, பழ வெட்டுற முண்டை, பழ தண்ணி குடித்த முண்டை. நானும் உனக்கு என்ன இப்படியே டெய்லி எங்களுக்கு என்ன கிறுக்கா இப்படியே பேசிக்கிட்டு தின்னு. நான் ஒன்று சொல்கிறேன் உறவுல, இவ லைவை யாருமே பார்க்காதீங்க. நான் உங்ககிட்ட இதான் சொல்கிறேன். இவ அவுசாரி, இவ வேசி. விளக்கமாத்த கொண்டே அடிங்க. இவ்வளோ பேர் போய் பார்க்குறீங்கல்ல, பார்க்குற போல இவ வீடு தேடி போய் நல்ல 4 மிதிக்கலாம்ல. நீங்கள் பார்க்க போய் தானே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா. அந்த 4 அல்லக்கைகளை வச்சுக்கிட்டு வேற யார் அங்கே கமெண்ட் பண்ணுறா? மற்ற கமெண்ட்டுகளே அவள் படிக்கிறாளா? குடியாரி முண்டை உட்காந்துட்டு வாய்க்கு வந்த அப்புறம் நம்ம அரிப்படுத்து குடிச்சுக்கிட்டே கிடக்குறா. இந்த சிக்காக்கு கால் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்க. இந்த ஏண்டி முண்டை நான் உனக்கு தெரியாம தான் கேட்குறேன். நீ சொல்கிற அவுத்து காமிச்சிட்டு இன்னொருத்தன்ட்ட அவுத்து காமிச்சிட்டு இன்னொருத்தன்ட்ட வந்து கேட்கலாமான்னு கேட்குறிய. நீ கொஞ்சம் யோசிக்கிறியா? பல பேர்கிட்ட படுத்துட்டு வந்த நம்மளையே இவன் இவ்வளவு ஏற்றுக்கிட்டு எல்லாம் செய்கிறானே, மேலேருந்து கீழே வரைக்கும். அவள் ஒரு இடத்துல உட்காந்துருக்கிற கட்டுன பொண்டாட்டிக்கு செய்வானா செய்ய மாட்டான்னு யோசிக்க மாட்டேன்டி தருதலை முண்டை. ஆத்தாக்கர் இந்த வேலை தான் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். எவ குடும்பத்தை கெடுத்துட்டு இப்போ வந்து உன்னை பெற்று தள்ளியிருக்கான்னு தெரியல. நீ அவுசாரி அரிப்படுத்து வந்து பேசிட்டு இருக்க. வர்றேன், இந்த ஆளு கால் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்க. விளக்கமாத்த கொண்டி இந்த ஆளை சாத்துனா இந்த தேவடியா பேச மாட்டா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் என் நிலைமை. ஏன்னா நம்ம ஃபோன் இப்போ அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், எங்கே இருக்கீங்க, ஏது பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க நம்ம கேட்கவே முடியாது. ஏன்னா இப்போ இந்த நேரம் லைவ் போட்டுக்கிட்டு இருக்கா. அவன் பக்கத்து ரூமில் தான் இருப்பேன். இந்த அவுசாரியை பேச விட்டுருமையும் வாழாத ஒரு வப்பாட்ட நான் பேச விட்றாளா? அப்போ இந்த ஆள் நியாயத்தை பேசணுமா இல்லையா?
இப்போ பேச விட்றா இந்த நேரம் அவள் லைவ் போட்டு அவள் குடியாரி தேனா முண்டா பகல்லையும் தண்ணி அடித்தா இப்படித்தான் வந்து லைவ் போட்டுட்டு உளறிக்கிட்டு கிடப்பா. உங்களுக்கு தெரிய வேணாமா? அவளை 2 நேரம் லைவ் போட விடலாமா? அவள் நைட்டும் லைவை போட்டு தண்ணியை போட்டு உளர்றா, பகல்லையும் போட்டு போதையை போட்டு போட்டு உளறிக்கிட்டு கிடக்குறா. உங்களுக்கு தெரிய வேணாமா? 100 வாட்டி நான் சொல்லிட்டேன். ஒன்று திடமா பேசு. நீ ஊர் போயிட்டெல்லாம் படுத்து ஊர் போய் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு வந்த உனக்கு எதுக்கு இவ்வளோ வாய் ஏத்தா? உனக்கே நான் இவ்வளோ செய்யும்போது அவளுக்கு என்னடி நான் செய்ய மாட்டேனான்னு கேட்பீங்களா மாட்டீங்களான்னு கேட்குறேன். ஒரு ஃபோன் அட்டன் பண்ணுறாரா? அட்டன் பண்ணாதானே நம்ம என்ன ஏதுன்னு பேச முடியும். இப்போ லைவ் போட்டுக்கிட்டு இருப்பா. நம்ம இந்த நேரம் இப்போ அட்டன் பண்ணோம்னா ஏறி மேய்ஞ்சிருவான்ற பயம் வருது. இருங்க, நான் மறுபடியும் ஒரு கால் பண்ணுறேன். இப்படி இருக்குது என் நிலமை. காலையில் பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கிட்டு வாங்க, 10-15 நாள் ஆச்சு. The number you have dialed is இப்படி இருக்குது. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இனி இந்த ஆள்னால நான் பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த ஆள் இவ கூட போய் வாழ்கிற வரைக்கும் இனி ஒன்று நான் இல்லை சொல்ல மாட்டேன். இருங்க, வெயிட் பண்ணுங்க. இனி இதை இனிமே ஏதாவது ஒரு இது கொண்டு வந்தாதான் இவளுக்கு அடங்க மாட்டா. இவ அடங்க மாட்டா. ஏதாவது ஒன்று பண்ணணும். ஒன்று நேரில் போகணும், இல்லையா போய் கம்ப்ளைண்ட்டை கொடுக்கணும். மறுபடி வலுவாக கொடுக்கணும். ஒரு 4-5 பேரை கூட்டிகிட்டு போய் தான் வலுவாக கொடுக்கணும். ஏன்னா இதை என்ன பண்ணுறேன்னே தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆகிக்கிட்டு இருக்குது. சிக்காபாய் ஒன்று ஃபோன் அட்டன் பண்ணி எதாவது பேசுங்க. நீங்கள் ரொம்ப என்னை டென்ஷன் பண்ண ஏதாவது ஒன்று நடக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என் சாவுக்கு நீங்கள் காரணம்னு 2 பேருமே காரணம்னு எழுதி வச்சு சாகுவேன். ஒரு ஆளை மட்டும் நான் எழுதி வச்சுட்டு சாக மாட்டேன். 2 பேருமே காரணம்னு சாகுவேன். இன்னொருத்தி இருக்கிறா, அவளை சேர்த்தும் போகிறேன்னு சேர்த்து வச்சுட்டு போயிடுவேன். ஏன்னா அவ்வளவு எனக்கு மன உளைச்சல் கொடுத்தவளுங்க. இன்னும் 2 டிக்கெட்டு 3 டிக்கெட்டு இன்னும் மொத்தம் 5 டிக்கெட்டு சேர்க்கப்படும். ஏதாவது ஒன்று எனக்கு சாவுக்காரமாக அந்த 5 டிக்கெட்டு பேரையும் சொல்லுவேன். அதில் சிக்காப்பாய் இருக்கிறாரு. ஏன்னா இனிமேல் விட்டு வைக்கக்கூடாது. ஏன்னா இது மூல காரணமாக இருக்குது. ஏன்னா இந்த 2 நாய்களால் மட்டும், இந்த நாயினால் யாரு, இந்த நாய் அந்த வீட்டுக்கு போயிடுச்சு. அந்த நாயினால் இந்த 2 நாயும் பேசுறதுனால இந்த 2 நாயை பார்த்தா அங்கிட்டு ஒரு நாய் பேசிக்கிட்டு இருக்குது. உருண்டு அது ஒரு நாய் பேசிச்சு. அந்த நாய்க்கு முன்னாடியே ஒரு நாய் ஒன்று பேசிச்சு. இந்த நாய் இதுக்கு இடவுல ஒரு நாய் வந்துச்சு. அந்த நாய் போனதுக்கப்புறம் இந்த இடவுல ஒரு நாய் வந்துச்சு. மொத்தம் 5 நாய் மாற்றி என்னை கடிச்சே கொண்டு வருச்சுன்ற மாதிரி எழுதி வச்சுட்டு தான் சாகுவேன். செத்தா என் சாவுக்கு இந்த 5 நாய் தான் வெறி பிடிச்சி என்னை கடிச்சிருச்சுன்னு சொல்லி என் சாவுக்கு இந்த நாய்க்கு தான் காரணம்னு எழுதி வச்சுட்டு சாகுவேன். நான் ஒன்று சொல்கிறேன், இவளுக்கு சப்போர்ட்டு நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்ற ஒரே காரணத்தை மட்டும் வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த நாய் வீடியோவே போடாது. இந்த அவுசாரியோடைய நாய் அறிப்படுத்த அடுத்த புருஷங்கிட்ட வாங்கி அனுபவிக்கணும்னு நினைக்கிற நாய் இந்த ஆளுக்கு இப்போ சப்போஸ் நான் கால் பண்ணேன்னு வச்சுக்கோ, இந்த ஆள் என்ன செய்வேன், இப்போ பேசுகிறலாம் வச்சுட்டு சாயங்காலம் கண்டுட்டு போடுவேன். 4 தங்கச்சியை போய் பேசி அண்ணே என்னண்ணே இப்படி அண்ணியை பேசிக்கிட்டு இருக்கிறா, நீங்கள் அங்கே தானே இருப்பீங்க. இல்லைம்மா நான் அங்கே போயிட்டேன் இங்கே போயிட்டேம்மா. ஓ இப்படி பேசியிருக்கிறாளாம்மா, நான் என்னன்னு பேசுகிறேம்மான்னு இதை எடுத்து சாயங்காலம் கண்டென்ட் எடுத்து போடுது. அவ்வளோதான். இப்படியே போய்கிட்டு இருக்கு. தன்னுடைய கூட வாழ்ந்த மனைவியை ஒருத்தி இவ்வளவு ஒரு வேசி உட்காந்து இப்படி விமர்சனம் கொடுக்குறாளேன்னா அவளை தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு அவங்களுக்கு வேற வழியில் இருந்தால் பார்த்தீங்களா, மசாலா பொடியெல்லாம் விற்பனை இல்லைங்க. அந்த தேனாக்கு என் தூணாவை குடிச்சாத்தாங்க அந்த குடியாரி முண்டைக்கு அடங்கும், வெறி அரிப்பு அடங்கும். இந்த போஸ்ட் வேற போட்டுட்டேன்னா உட்காந்து அள்ளு வாங்கும். ஏன் புருஷன்ட்ட நான் வாங்குறேன் அடி துப்புக்கட்ட முண்டை. அப்புறம் என்ன மயத்துக்கு பிள்ளைகிட்டையெல்லாம் பேச விட்ற? அவன் பிள்ளைகளுக்கு எதுக்கு இவன் பண்ணணும்? ஏண்டி அவன் தான் புள்ள, அவன் எங்கே போயிட்டான் ஏது போயிட்டான், அவன் சித்தி வீட்டில் விட்டுட்டானா, எதுக்கு பதற, எதுக்கு நடிப்பு நாடத்த போகிற? அப்போ அந்த புருஷன் கள்ள புருஷன் வேணும்னு தானே வச்சிருக்கிற. அப்போ நான் நல்ல புருஷனை விடுவானா? இன்னி உனக்கு ஒரு எண்டு கார்டு போட்டே ஆகுவேன். நான் வேணாம் ஐயோ பாவம் போயிட்டு போகுதுன்னு விட்டதுனால தானே நீ உட்காந்துக்கிட்டு ஏறி மேய்ச்சிக்கிட்டு கிடக்குற. இதுக்கு ஒரு எண்டு கார்டு கொண்டு வந்துடுறேன்டா, சீக்கிரம் கொண்டு வந்துடுறேன்டா. நான் இனிமே ஒன்றும் சொல்ல போகிறேன்னா வீடு வாச நிம்மதியாக இப்போ தான் பிள்ளை வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கிறேன். நம்ம பாட்டுக்கு அவனுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு ஒரு நிம்மதியாக இருப்போம் நம்ம நினச்சோம்னா, இந்த தேனாய் எதுக்கு உட்காந்துக்கிட்டு நல்லா அவளாக யோசிக்கணும்.
இம்புட்டு வேட்டப்படுத்திட்டு இம்புட்டு தண்ணியை குடிச்சு அது எந்த தண்ணியில் இது பிறந்திருக்கு 2 தருதலனே தெரியல. 2 பெத்து வச்சுக்கிட்டு நீ பொண்டாட்டி இல்லை, இது உன் பிள்ளைங்க இல்லை, நீ என்னத்துக்கு மயத்துக்கு நீ எனக்கு விமர்சனம் கொடுக்குற? பேசி நீயே அடுத்த புருஷன்ட்ட வீடு வாங்க ஆசை வாங்குறதுக்கு வந்து காலை விரிச்சுக்கிட்டு கிடக்குற. அவன் வராத பைப்பாக இருந்தாலும் பரவாயில்லன்னு உறிஞ்சி உறிஞ்சி குடிச்சுக்கிட்டு கிடக்குற. அது நீ சொல்ற பாரு, இத்தனை பேர்கிட்ட இருந்தவ அத்தனை பேருக்கு பொண்டாட்டி, அத்தனை பேர் விட்டதை தூக்கி வாயில தூக்கி வச்சுக்கிட்டு கிடக்குற. அத்தனை இதுக்குள்ள விட்ட வாழைப்பழத்தை தானே தூக்கி வச்சு சுமஞ்சுக்கிட்டு கிடக்குற. சும்மா தருவானா காசுன்னு எச்சக்கலை எடுவட்ட முண்டை. நீ நல்ல ஆத்தாக்கு ஒரு விந்துல தான் பிறந்தவளா இருந்தா என்னை பத்தி பேசாதில்ல, பல விந்துக்கு பிறந்தவளா இருந்தா நீ பேசு. நான் இதோட நான் உன்னை நிறைய வாட்டி வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நீ ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க. நீ உன்னை ஒஸ்ட்டு மாதிரி என்னை ஒஸ்ட்டு ஆக்குன்னு நினைக்கிற. கிழிச்சு தொங்க விட்டுருவேன் தேனா முண்டை அரிப்படுத்த அவுசாரி. ஊர்பேட்டையெல்லாம் படுத்துட்டு வந்து உக்காந்துக்கிட்டு வந்து ரொம்ப உங்களுக்கு ஏண்டி அப்புறம் என்ன மயத்துக்கிட்டி கொடுக்குற காசு 10 1 லட்சம் பேசுன ரேட்டு பேசுன. நீ தானடி போறேன்டா அவளா உன்னை கூப்பிட்டா? அவள் கூப்பிட்டதாவே இருந்தா கூட நீ போகலாமா? எதுக்கு ரேட்டு பேசுன? அவ்வளோ லென்த்தாக பேசியிருக்க. ஏதோ பச்சை பிள்ளை ஏமாற்றி கூப்பிட்டது மாதிரி இந்த ஆள் அப்படியே ஓவரா அளக்குறியா? வந்தாளா போனாளா படுத்தாளா? சும்மா போகத்தேன். அப்படியே நீ படுத்துட்டே வந்தா கூட அவன் உன்னை ஏற்றுக்குவியான். ஏன்னா அவனுக்கு உன்னை தேவைப்படும். நீ அப்படிப்பட்ட சரக்கு நீ படுத்துக்கிட்டு இருக்கிறத பக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருப்பான். ஓகேவா? அதனால தான் உங்கள் 2 பேத்துக்குள்ள அவ்வளோ ஒற்றுமையாக இருக்குது. இனிமேல் இப்படித்தான் உன்னை கேட்பேன். நீ அப்படி இருக்கிறனால உங்கள் 2 பேத்துக்குள்ள ரொம்ப ஒற்றுமை ஆகி போச்சு. அதே உனக்குன்னா எனக்கு நீடு. எதையாவது மீறி சொன்னா ஐயோ நம்மளை கேவலப்படுத்திடுவானு நீ பயப்படவும், அவன் ஏதாவது சொன்னா கூட இப்படி பொய் வதந்தியா கிளப்பி விட்டுக்கிட்டே திரிகிற பத்தியா இப்படி ஆயிருமோன்ட்டு நீ பயத்தில் இருக்கிறதும் அவன் பயத்தில் இருக்கிறதும் இப்படித்தான் உங்கள் ரகசியத்துக்குள்ள உங்களுக்குள்ள ஒரு ரகசியம் இல்லை. இதுதான் என்னைய பற்றியே நோண்டி இதுதான் உன் பொழப்பு. ஆனாடி ஒருத்தி நல்லது வந்து செய்ய வர்றான்னு அசமா போகிறவளுக்கு நல்லதும் செய்ய மாட்டேங்கிறாளுங்க. அவளுகளா எதையாவது அனுப்பி விட்டு நம்மளை வந்து இருக்கிறதையும் பறிச்சுக்கிட்டு தான் போகிறாளுங்க நிம்மதியை. அதுலேருந்தே தெரியலையே அது அவளுடைய கூட்டாளியதேன்ட்டு. ஒரு ஆளை அனுப்பி நம்மகிட்ட பேச வச்சு ரெக்கார்டு போடுறாளுங்கனாலே தெரிஞ்சுக்கிற வேண்டியது அது அவளுடைய கூட்டாளின்னு. எனக்கு இப்போ தானே எல்லா இளவும் தெரியுது. அதனால தான் நல்லா பேசி வந்தால் பிரிஞ்சு போன உறவு வந்து மறுபடியும் சேர்ந்தா கூட நம்ம கூட வெறுப்பாய் போகடின்ட்டு அனுப்பிச்சி விட்றேன். சந்தேகப்படுற அளவுக்கு ஆகி போயிடுது இவளுக்கு பண்ணுற சில மாதிரி எச்சக்கலத்தனமான வேலைகள். என் பாவத்தில் என் புள்ள பாவத்தில் விழுந்த எந்த முண்டையாக இருந்தாலும் தருதல முண்டையை. ஆனால் ஓடுன்னு எதுக்கு சொல்கிறாளுங்க அவசாரின்னு தெரியல. இவளுகளே லோலாய்த்தர வேலை பண்ணிக்கிட்டு திரிகிறாளுங்க. எவ புருஷன் கூட இருக்கிறாளுங்கன்னு தெரியல. இவளுக்கு நம்ம ஒழுக்கத்தை இவளுக போட்டு காசாக்குறாளுங்க. காசு இப்படியெல்லாம் சம்பாரிச்சு அது நிலைக்குமா உங்களுக்கு? என் பாவத்தை கொட்டி நீங்கள் நல்லா இருந்துருவீங்களா? இல்லை இந்த சுப்பம்மா தான் நல்லா இருந்தேன். நான் ஒன்று சொல்கிறேன், கடைசியாக ஒரு எச்சரிக்கை. சுப்பம்மாவுக்கு 2 கார்டு நான் தான் போட போகிறேன். இப்போ தான் கொஞ்சம் ஆறி தூரி உடம்பு வந்துக்கிட்டு இருக்குது. போக வேண்டியதுதான். இன்னி ஒன்று கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளே வைக்கணும். இல்லையா இதுக்கு ஏதாவது வேற கொடுக்குற சிறப்பாக கொடுத்து அனுப்பணும். ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும்.